பாலியல் தாக்குதல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள், ஊடுருவல் பாலியல் வன்கொடுமைகள் என குற்றத்தின் பிரிவுக்கு ஏற்றாக ஆயுள் தண்டனை முதல் மரண தண்டனை வரை அளிக்கப்படுகின்றன. உங்களிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும் என்றால் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம். இது தமிழ்நாட்டையே முக்கிய ஒரு தொடர் பாலியல் வன்கொடுமை சம்பவம் எனலாம். சமூக ஊடகங்கள் மூலம் இளம் பெண்களையும் 18 வயதுக்கு குறைவான சிறுமிகளையும் கண்வசப்படுத்தி அவர்களை காரில் வெளியிடங்களுக்கு கூட்டி சென்று அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டு அதை படம் பிடித்து அவர்களிடமிருந்து பணம் பறித்தல் கொடூர கும்பலின் குற்ற செயலாகும். இதில் சட்டத்தின் நடவடிக்கை என்பது இதில் பாதிக்கப்பட்டவர்களில் 18 வயதுக்கு குறைவான சிறுமிகள் இருந்ததால் அவர்களின் மீது போக்சோ சட்டம் மற்றும் பிற சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மகளிர் நீதிமன்றம் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை மாற்றி தந்தது. போக்சோ சட்டத்திற்கு முன்னிருந்த சட்டம் என்பது பெண்களுக்கு மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து பாலினத்தாரும் பாதிக்கப்படுகின்றனர். 2012க்கு முன் வரை பாலியல் குற்றம் என்பது ஊடுருவலை மட்டுமே மையமாக கொண்டது. ஆனால் உடல் ரீதியான தொடுதல், பாலியல் ரீதியான சீண்டுதல், ஆபாசமாக பேசுதல் போன்ற ஊடுருவல் அல்லாத குற்றங்களுக்கு சரியான தண்டனையும் பதிவு செய்ய வரையறையும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். தொடுதலை பற்றி குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் முதலில் தொடுதலை பற்றி தெளிவாக ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெளிவாக புரியும். அதை பற்றி தெளிவாக தெரியவில்லை எனில் யார் என்ன செய்தாலும் சரி அதை விளையாட்டாக தான் எடுத்துக் கொள்வார். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி அவள் தினமும் பள்ளி வேலை முடிந்ததும் மாலையில் ஆட்டோவில் செல்வார். அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த பெண்ணுக்கு இனிப்பு மிட்டாய் கொடுத்து அவரிடம் தவறாக நடந்து கொள்வார். இதை அந்த பெண் அவள் வீட்டில் யாரிடம் கூறவில்லை. ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு இதை பற்றிய ஒரு புரிதல் இல்லை. அதை பற்றி தெரியாதனால் அந்த பெண் அவர் செய்வது எல்லாத்தையும் விளையாட்டாக தான் எடுத்துக்கொண்டார். இதுபோல் நமக்கும் யாரும் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வை நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு உண்மையை கூற வேண்டும் என்றால் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவரை சுற்றி உள்ளவர்கள் தான். ஏனென்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள், பெற்றோர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியாதனால் தான் அந்த பெண் தற்கொலை என்ற ஒரு முடிவை கையில் எடுக்கிறார். இதையும் தாண்டி ஒரு நீதிமன்றம் வரை சென்று புகார் பதிவிட்டு வந்தால் அவளை சுற்றி உள்ளவர்கள் அவளுக்கு நடந்த கொடுமையை சொல்லியே அவளை தற்கொலை செய்வதற்கு தூண்டுவார்கள். இப்படியெல்லாம் இருந்தால் யார் இதை வெளியே வந்து சொல்வார்கள்? நீங்களே சொல்லுங்க, யார் சொல்வார்கள்? யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக வந்து புகார் சுமத்தினால் மட்டும்தான் போக்சோ மட்டுமல்ல எந்த சட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யும். எந்த சட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் நான் சொல்வதை கேட்கணும். உங்களுக்கும் நான் சொல்வது இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும்தான் உங்கள் குழந்தைகள் நாளை எதுவும் நடக்காமல் இருக்கும். அப்படி ஏதாவது நடந்தால் அது உங்களுக்கு குற்றமுணர்ச்சியை தான் தரும். இதை பற்றி